தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்றும் கூறியிருக்கிறார். சர்ச் வாரண்ட் இல்லாமலேயே எனது இல்லத்திற்குள் நுழைந்தது சட்டப்படி குற்றம் என்றும், நான் வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டது தவறு குற்றம் என்றும் கூறியிருக்கிறார். ஒரு அதிகாரி ஒரு அரசியல்வாதியைப் போல் பேசலாமா என்று இதனை நாம் எளிதில் புறந்தள்ளிவிட முடியாது. அவர் கூறியிருப்பதில் மிக முக்கியமான ஒரு கருத்து, இந்த நடவடிக்கை, மத்திய அரசின் இந்த நடவடிக்கை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் என்று கூறியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநிலங்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய எஸ்.ஆர். பாலசுப்ரமணியன் அவர்களும் வருமான வரித்துறை நடந்து கொண்ட இந்த நடைமுறையை கடுமையாக விமர்சித்திருக்கிறார், கண்டித்திருக்கிறார். ஆகவே மத்திய அரசு தமிழக அரசின் நடவடிக்கைகளில் அல்லது சுதந்திரத்தில் தலையிடுகிறது, ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதை எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் அவர்களின் அறிக்கையும், ஏறத்தாழ 32 ஆண்டுகளாக ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து அனுபவம் பெற்ற முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையாரின் நம்பிக்கையை பெற்ற ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் என்று கூறியிருப்பதையும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதைவிட மிக முக்கியமாக இன்னொரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். என்னுடைய இல்லத்திற்கு வந்தது மட்டுமல்ல, தலைமைச் செயலகத்திற்குள் வருமான வரித்துறையினர் மற்றும் மைய புலனாய்வுத்துறையினர், அமலாக்கத்துறையினர் எந்த அடிப்படையில் நுழைந்தார்கள், அங்குள்ள கோப்புகளை எடுத்துச் சென்றார்கள், முதல்வருடைய அனுமதியை பெற்று உள்ளே நுழைந்தார்களா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். ஆக இந்த கேள்வி எளிதில் புறந்தள்ளக்கூடிய ஒரு கேள்வியாக நாம் பார்க்க இயலாது. முதல்வருக்கு எதிராக வீசப்பட்டிருக்கிற ஒரு கணையாக இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்திருந்தால், அவர் முதல்வராக நீடித்திருந்தால் இப்படி ஒரு நடவடிக்கை நிகழ்ந்திருக்குமா என்று அவர் கேள்வி எழுப்பியிருப்பதன் மூலம் தற்போதைய முதல்வருடைய ஆற்றலை அவர் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார். அவர் சுதந்திரமாக செயல்படுகிறாரா இல்லையா, அல்லது மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ளே சிக்கி கிடக்கிறாரா என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். இந்த நேரத்தில் மாண்புமிகு முதல்வர் OPS அவர்கள் இது குறித்த விளக்கத்தை அளிக்க வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். தமிழக மக்களுக்கு அவர் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகளும் சுட்டிக்காட்டுகிறோம். தலைமைச் செயலாளருடைய உயிருக்கே ஆபத்து என்று சொல்லுகிற போது அவருக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டியது மத்திய அரசின் கடமை, தமிழக அரசின் கடமை என்று சுட்டிக்காட்டுகிறோம். இதில் தலைமைச் செயலாளராக பணியாற்றிய மோகனராவ் அவர்களை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அடிப்படையில் நாம் இதை கூறவில்லை. அவர் எழுப்பியிருக்கிற கேள்வி அரசியலமைப்பு சட்டத்திற்கே ஆபத்து, தி அட்டாக் ஆன் கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லியிருக்கிறார், அசால்ட் ஆன் கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லியிருக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு தாக்குதல் என்று அவர் கூறியிருப்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு தலைமைச் செயலாளர் பொறுப்பிலிருந்து தன்னை இதுவரையில் நீக்கவில்லை என்கிற நிலையில் நான் தலைமைச் செயலாளராகவே இருந்து பேசுகிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். எனவே இது புறந்தள்ளக்கூடிய ஒன்று அல்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் நாம் பாதுகாத்தாக வேண்டும், மாநில அரசுகளின் உரிமைகளையும் நாம் பாதுகாத்தாக வேண்டும். ஆகவே இது மாநில உரிமைகள் தொடர்பானது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தொடர்பானது, தலைமைச் செயலாளருடைய பேட்டி என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறோம். அதாவது அவர் குற்றம் இழைத்தாரா இல்லையா, ஊழல் செய்தாரா இல்லையா என்பதை புலனாய்வு அதிகாரிகள் உறுதிப்படுத்தப் போகிறார்கள். அதிலே நாம் தலையிட விரும்பவில்லை. அவர் எந்த குற்றமும் இழைக்கவில்லை என்று நாம் கூறவில்லை, அது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சோதனையாக இருந்தாலும், அதாவது புலனாய்வு சோதனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதற்கென்று சில ப்ரொசீஜர், நெறிமுறைகள் உள்ளன. அந்த நெறிமுறைகள் பின்பற்றப்படவில்லை. ஒரு தலைமைச் செயலாளரை புதிதாக நியமனம் செய்கிற போது ஏற்கனவே அந்த பொறுப்பில் இருந்தவரை
அந்த பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்ததாக அவருக்கு அறிவித்திருக்க வேண்டும் என்பதுதான். அவருக்கு அதிகாரபூர்வமாக எந்த அறிவிப்பும் வரவில்லை என்று சொல்கிறார். சர்ச் வாரண்ட் இல்லாமலே எங்கள் வீட்டிற்குள் நுழைந்தார்கள், என்னை பணியிடை நீக்கம் செய்ததாக எந்த அறிவிப்பும் வழங்கப்படவில்லை, இந்த நிலையில் இன்னொருவரை புதிய தலைமைச் செயலாளராக நியமித்திருக்கிறார்கள், அது நடைமுறையில் தவறு என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அப்படி தமிழக அரசு முறைப்படி செய்திருந்தால் அதை தெளிவுபடுத்தட்டும், அதுதான் அவர் முன்வைக்கிற கேள்வி. அதை நாம் புறந்தள்ள முடியாது என்பதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறார். அதைத்தான் விடுதலை சிறுத்தைகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதாவது தமிழக அரசு தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். முதல்வர் அவர்கள் அதை தெளிவுபடுத்த வேண்டும். தலைமைச் செயலகத்தில் அவர் இருக்கிற போதே தலைமைச் செயலகத்திற்குள் மத்திய பாதுகாப்பு படையினரோடு புலனாய்வுத்துறையை சார்ந்த அதிகாரிகள் தலைமைச் செயலாளரின் அலுவலகத்திற்குள்ளே நுழைகிறார்கள். இது மாநில உரிமையோடும் தொடர்புடையது, இந்திய அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்போடும் தொடர்புடையது. இந்த நிலையில் இதற்குரிய விளக்கத்தை என்னுடைய அனுமதியை பெற்றுத்தான் வந்தார்கள் என்று முதல்வர் சொல்லட்டும். அவர் தெளிவுபடுத்த வேண்டிய இடத்தில் இப்போது இருக்கிறார். அதே கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட் படி அவர் நான் இன்னமும் தலைமைச் செயலாளர் தான் இருக்கேன்னு சொல்கிறேன். அவர் ஊடகத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கறது சரியா? ஏன்னா அவர் வருமான வரித்துறைக்கு முன்னாடி ஆஜராகி அவர் விளக்கம் கொடுக்கணும். சட்டப்படி அவர் அதை எதிர்கொள்றதுக்கு அவர் இதுவரையில் இன்னும் அவர் மீது எந்த குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படவில்லை. அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை. எந்த குற்றச்சாட்டும் சட்டப்பூர்வமாக அவர் மீது சுமத்தப்படவில்லை. ஆகவே இப்போது அவர் ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவராக அல்லது புலனாய்வு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவராக இருக்கிறார், அவ்வளவுதான். அதிகாரியாக இருப்பதனால் பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடாது என்று எந்த சட்டமும் தடுக்கவில்லை. அவர்கள் கான்டக்ட் ரூல்ஸ் என்கிற அடிப்படையில் அவர்கள் எடுத்துக்கொண்ட சட்ட உறுதியேற்பு அடிப்படையில் பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் கடந்த காலங்களில் இருந்திருக்கலாம். ஆனால் தனக்கு நேர்ந்த பாதிப்பு அல்லது தனக்கு எதிரான ஒரு தாக்குதல் என்பதை விடவும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் என்று அவர் கூறியிருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமானது என்பது என்னுடைய கருத்து. ஏற்கனவே டெல்லியில் நடந்துட்டு இப்போ தமிழகத்தில் நடந்துட்டு பிஜேபி அல்லாத ஒரு மாநிலத்தில் தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறதா சொல்லி ஒரு கருத்து வெளியாச்சு. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். பிற மாநிலங்களில் இப்படி சோதனைகள், அதாவது பாரதிய ஜனதா ஆளுகிற பிற மாநிலங்களில் இப்படிப்பட்ட சோதனைகள் நடப்பதாக தெரியவில்லை, சான்றுகள் இல்லை. பணமதிப்பு நீக்க நடவடிக்கை எடுத்த பிறகு, அறிவிக்கப்பட்ட பிறகு பல்வேறு இடங்களில் மத்திய அரசு வருமான வரித்துறையின் மூலம் இத்தகைய சோதனைகளை நடத்துகிறது. அது அவர்களுக்குரிய கடமை, அந்த அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது. வருமான வரித்துறையாக இருந்தாலும் அல்லது சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற புலனாய்வுத்துறை அமைப்புகளாக இருந்தாலும் அந்த அதிகாரம் இருந்தாலும் கூட அந்த அதிகாரம் என்பது ஒரு முறைப்படி அதற்கென்று இருக்கிற சில ப்ரொசீஜர்ஸ் அது பின்பற்றப்பட வேண்டும். அது பின்பற்றப்படவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு. அதேபோல் பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களில் தான், குறிப்பாக புதுதில்லி மற்றும் டெல்லி மற்றும் தமிழகம், இந்த இரண்டு மாநிலங்கள் குறிவைக்கப்பட்டு இந்த சோதனைகள் விரிவாக நடத்தப்படுகின்றன என்பதையும் நாம் மறுப்பதற்கில்லை. ஆகவே இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதா இல்லையா என்பதை கூட நம்முடைய முதல்வர் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னோம், இப்போதல்ல. செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அப்போல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது திடீரென்று எய்ம்ஸ் மருத்துவர்கள் அப்போல்லோ மருத்துவமனைக்கு வந்தபோதே சிகிச்சை அளிப்பதற்காக இவர்கள் வந்தார்களா, அப்போல்லோ மருத்துவமனையுடைய அனுமதியோடு வந்தார்களா, எங்களால் மருத்துவம் அளிக்க இயலவில்லை எனவே அரசு மருத்துவர்களை அனுப்ப வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்து வந்தார்களா, எந்த அடிப்படையில் மத்திய அரசு திடீரென எய்ம்ஸ் மருத்துவர்களை அனுப்பியது என்று முதலில் கேள்வி எழுப்பிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆகவே தமிழகத்தில் அரசு இயங்குகிறதா இல்லையா, செயலிழந்து கிடக்கிறதா இல்லையா
என்ற ஒரு விவாதம் இன்றைக்கு பொதுவெளியிலே தொடங்கி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளும் இந்த கேள்வியை தொடக்கத்திலிருந்து வைத்து வருகிறோம். மத்திய அரசு தமிழக அரசின் சுதந்திரத்தில் அல்லது மாநில உரிமைகளின் விவகாரத்தில் நேரடியாக தலையிடுகிறதோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். பிஜேபி தலைவர் தமிழகத்தில் சொல்லியிருக்காங்க, இது வந்து தமிழகத்தில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கி இருக்கு. ஜெயலலிதாவுக்கு அப்புறம் பிறகு வந்து தமிழகத்தில் ஒரு வெற்றிடம் இருக்கு, அது நாங்கள் தான் வந்து அடுத்த அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஒரு தகுதியான ஒரு கட்சி பிஜேபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகவினுடைய தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் காலமாகிவிட்டார். அது அதிமுக தலைமை என்கிற ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. முதல்வர் என்கிற வெற்றிடத்தை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நியமனம் செய்ததன் மூலம் நிரப்பப்பட்டிருக்கிறது. அவரை போல் இவர் செயல்படுவாரா என்பது வேறு. ஆனால் தேர்வு செய்து விட்டார்கள். அது ஆளும் கட்சிக்குரிய ஒரு ஜனநாயக உரிமை. அடுத்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் யார் என்கிற கேள்விக்கு நாளை கூடவிருக்கிற பொதுக்குழுவிலே அவர்கள் முடிவு செய்யப் போகிறார்கள். எனவே இந்த வெற்றிடம் என்பது கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கிற வெற்றிடம். அது அந்த கட்சியை இட்டு நிரப்பும். அப்படி நிரப்புகிற போது அதற்குரிய ஆளுமை உள்ளவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பது வேறு. ஆனால் அதிமுக என்கிற கட்சி பலவீனப்பட்டு விடவில்லை. செல்வி ஜெயலலிதா அம்மையார் இல்லாமல் போனாலும் கூட அதிமுக என்கிற கட்சி தொடர்ந்து ஆட்சி நடத்தக்கூடிய வல்லமை பெற்றதாகத்தான் இருக்கிறது. எனவே அது ஒரு பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தி உடனே ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று சொல்ல முடியாது.